பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை, அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. சாதம் சொன்னாதான் மரியாதை, சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை. சோறு திங்கிறேன்னு சொன்னா அது என்ன சேரி பையன் மாதிரி பேசுறேன். சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம். பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் வாழுகிற இடம் பார்ப்பன சேரி, பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி, பல்லு சேரி பச்சேரி, இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி. எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர். ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது. தோல் கருவிகள், எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது. மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை. ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி, இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மாற்ற வேண்டும். பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது, அதை துடைத்தெறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் நாம் பேசுகிறோம்.